சென்னையில் கைதியை அழைத்துச் செல்லும் போது சீருடை அணியாமல் சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் போலீஸ் ஜீப்பில் அமர்ந்து கொண்டே மது அருந்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை ஆயுதப்படை 2 மவுண்ட்ல சிறப்பு உதவியாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய லிங்கேஸ்வரன் என்பவர் காவல்துறைக்கு கலகத்தை ஏற்படுத்தும் விதமாக அவருடைய கைதி வழி காவல்ல மிக கேவலமாக நடந்து கொள்ளும் ஒரு வீடியோ தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது வாட்ஸ்அப் குரூப்ல அதிக அளவுல பரவி, அதாவது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. லிங்கேஸ்வரன் கைதி வழி காவல் செல்லும் போது சீருடை அணியாமலும் குற்றவாளி தொலைபேசியை கொடுத்தும் அதற்கு பலனாக பல ஆயிரக்கணக்கான பணங்களை குற்றவாளியிடம் பெற்று சென்னையிலிருந்து குற்றவாளி கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த சீருடை அணியாமல் லுங்கியில அவர் இருந்து வந்தது, அது மட்டும் இல்லாம அவர் அரசாங்க வாகனத்திலே குற்றவாளியுடன் அழைத்துக் கொண்டு சென்று குற்றவாளி பணத்தை பெற்று தங்கும் விடுதிகளே மது அருந்துவது போன்ற பலான குற்றங்களை செய்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய குற்ற செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான மெசேஜ் தொடர்ந்து வைரலாகி வருகிறது. அது குறித்த வீடியோவும் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த லிங்கேஸ்வரன் மது அருந்துவதும் குற்றவாளியிடம் ஒரு இடத்துல பெறக்கூடிய மதுபானங்கள், அரிசி மூட்டைகள், துணிமணிகள் அனைத்துமே செங்கல்பட்டுல தன்னுடைய மகனை வரவழைத்து கொடுத்து வருகிறார் என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. தொடர்ந்து இது போல அவர் பல செயல்களில் ஈடுபட்டு வருவதனால் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படும் வகையில் அவர் செயல்பட்டு வருவதாக உயரதிகாரிகள் தகவல் தெரிவித்ததை அடுத்து அவர்களுக்கு தகவல் போனதுக்கு அப்புறம் உடனடியாக இவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.